வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இந்த இனிய மாலை போதிலே நம்முடைய அருமையான ஒரு 5வது நூல், பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும், அந்த நூலினுடைய ஒவ்வொரு அத்தியாயங்களாக நாம் ரிவீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்றைய தினம் சித்தர்களின் சூட்சும பயணமும் ஆன்ம சாந்தி அளித்தலும் என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து. அன்பு உள்ளங்களே, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே என்று சொன்னார்கள். அதுபோலத்தான் சித்தர்களுடைய பெருமை நம்முடைய பெருமை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எவ்வளவோ விஞ்ஞானமும் கருவிகளும் மலர்ந்திருக்கின்ற காலகட்டத்திலே என்ன ஒரு கண்டுபிடிப்புகளை வழங்குகின்றார்களோ அதையெல்லாம் அன்றைக்கே பேசியிருக்கின்றார்கள் சித்த பெருமக்கள், இல்லையா? அது யோகம் என்ற துறையாக இருக்கட்டும், அந்த யோகம் என்ற தலைப்பில 6 ஆதாரங்களை பேசுகிறோம். அந்த 6 ஆதாரங்களும் நாளமில்லா சுரப்பிகள் தான் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கே சித்த பெருமக்கள் பேசிய ஒன்று. அதே போலத்தான் இந்த சித்தர்களுடைய கண்டுபிடிப்புகளாகிய யோகாசனம் அல்லது காயகல்ப பயிற்சிகளாக இருக்கட்டும், ரசவாதம் போன்ற ஸ்பர்சவேதி என்று சொல்வார்கள், அது உண்டு, அதுல மாற்று இல்லை. தொட்டது பொன்னாகும் என்று சொல்லுவார்கள், அதுதான் ஸ்பர்சவேதி என்று பெயர். அதே போல நாம் அறியப்படுகிறோம், வர்மக்கலையிலே படுவர்மம், படாவர்மம், நோக்குவர்மம் என்றெல்லாம் இருந்திருக்கிறது. கைனால தான் தாக்கணும்னு இல்லை, கண்களாலேயே அவர்களை மாற்றம் செய்வது, அது இன்றைக்கு நாம் அறிகிறோம். ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்மால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களையே மனமாற்றத்துக்கு உட்படுத்த முடியவில்லை? சிந்திக்கணும். ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம்னு ஒன்று உண்டான்னு கேட்டால் உண்டு. இன்றைக்கு மன அளவிலே பிணக்குற்றவர்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக அந்த ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் முறையான ஒரு அப்ரோச் தான்றது நாம் அறிஞ்சிருக்கோம். அது ஒரு மருத்துவ முறை என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படியெல்லாம் சித்தர்கள் கண்ட சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இன்றைக்கு அலோபதி என்று சொல்லப்படுகிற ஆங்கில மருத்துவத்தை காட்டிலும் சித்த மருத்துவம் சிறந்தது என்பதை அறியும். சித்த மருத்துவத்தை காட்டிலும் ஹோமியோபதி மருத்துவம் சிறந்தது என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார். இப்படி அன்னைக்கே வான சாஸ்திரத்துல அத்துணை கோள்களுடைய இயக்கங்களையும் கிரகணங்களையும் மற்ற எல்லா விஷயங்களையும் கணித்தவர்கள் நம்முடைய பெருமக்கள். இப்படி எத்தனையோ பெருமைகளை செய்த அவர்கள் அஷ்டமா சித்திகளையும் செய்தார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படி அஷ்டமா சித்திகளை செய்தல் என்று சொல்லுவதிலே அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிராகாமியம் என்று அதையும் கடந்து ஈசத்துவம் என்ற ஒன்றையும் சேர்த்து 8 சித்திகளை பேசினார்கள். அதில் சிறிய வடிவம் எடுத்தல், பெரிய வடிவம் எடுத்தல், லேசாகுதல், எடை கூடுதல், அனைத்தும் ஆளுதல், வசியம், இன்னும் சொல்ல போனா கூடு விட்டு கூடு பாய்தல். இந்த கூடு விட்டு கூடு பாய்தல்ன்றது நம்ம அருணகிரியாருடைய வரலாற்றிலும் பார்க்கிறோம். சம்பந்தாண்டான் பாரிஜாத மலர் தேவை என்பதற்காக தன்னுடைய உடம்பை கிடத்தி விட்டு மறைவிடத்திலே அமைத்து விட்டு இவர் என்ன பண்றாரு, பொருட்டு கிளியினுடைய வடிவம் தாங்கி அந்த மலரை கொண்டு வந்து தந்ததாகவும் அதனுடைய நிகழ்வுகளை அறியப்படுகிறோம். அப்படி கூடு விட்டு கூடுகா பாய்வதையும் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு சிதர்களுடைய வழிவகைக்கு விளக்கம்தான் அருணகிரிநாதருடைய வரலாறு. அதே போல இந்த
நாம் பழனியில இருக்கிறோம். பழனியில சிறப்பு மலை மீது இருக்கக்கூடிய போகர் செய்த முருகனுடைய நவ பாஷாண சிலை. இந்த வீரம் பூரம் பாஷாணம் ரசம் என்று பாதரசம், இதை கட்டி மருந்து செய்யறதே கஷ்டம். அதை அபிஷேகம் பண்ணா அது கெட்டு போகாம அது நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு அதை அந்த நவபாஷாணங்களால் செய்த சிலையின் மீது பால் அபிஷேகம் செய்து அதை உண்டால் அது நன்மை தருகின்ற அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பை கொடுத்தவர் போகர் அறிவர். அப்படிப்பட்ட போகர் பெருமான் மக்கா, மதினா, ரோமாபுரி, சீனா ஆகிய நாடுகளுக்கு ககன மார்க்கமாய் சென்றார் என்பதை வரலாற்றிலிருந்து அறியப்படுகிறோம். இது என்ன? இதுதான் அவர்கள் ஆகாய மார்க்கமாக சூட்சும நிலையில எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள் என்பது உண்மையான ஒரு விஷயம். நம்முடைய அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் கூட நம்ம எல்லோருக்கும் பயிற்சிகளுக்காக ஆசிரியர் பயிற்சி அளவில் செல்லுகிற போது அங்கே இந்த சூட்சும பயணம் என்பதை எங்களுக்கும் சரி இப்ப நிறுத்திட்டாங்க, பயிற்சியாக அவர்கள் வழங்குவார்கள். இது இயலுமா என்று நீங்கள் நினைக்கலாம். நாம் 3 உடல்களாக இருக்கிறோம் என்பதை அறிய பெற்றிருக்கிறோம். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். அப்ப அந்த நுண்ணுடல், பருவுடல், காந்த உடல் இது தோற்றம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னா தாயினுடைய கருவிலே இருந்து என்று அறிந்திருக்கிறோம். அப்ப கருவில் உருவாகி என்று அருணகிரிநாதரும் பாடுறார். அப்படி தாயினுடைய கருவிலே குழந்தை வடிவம் பெறுகிற போது அந்த குழந்தைக்கு தாயினுடைய ஆற்றல் எப்படி செல்லுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். தொப்புள் கொடி மூலமாகத்தான். அதனால்தான் தொப்புள் கொடி உறவுகள் என்று கூட சொல்லுவோம். எது தொப்புள் கொடி உறவு? ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள் என்று உணர்ந்தால் நாமெல்லாம் சகோதரர்கள், இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன பேசும்போதுதான் சமத்துவம், சகோதரத்துவம் வரும். நானும் என் பேரனும் ஒரு அமைப்பினுடைய தியான கிளாஸுக்கு பயிற்சிக்கு போயிருந்தோம், ராஜஸ்தான்ல மவுண்ட் அபு. அங்க எல்லாரும் ஒருவரை ஒருவர் விழித்துக் கொள்வது பிரதர் சிஸ்டர்னு தான். அப்ப நான் சொன்னேன், இங்க நீ பேரங்கிறத விட இங்க எனக்கு பிரதர் அப்படின்னு. அது மாதிரி நாம் எல்லாம் சகோதரர்கள் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு கருத்தினாலே கருத்தொருமித்து நிலை, அந்த ஒன்றிய நிலையில இருந்து அதிலே நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் மையம் எவ்வளவு பெரிய ஜங்ஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வெப்பத்துக்கு ஒரு மையமும் கூட. இப்ப முதல் நாள் இரவிலேயே மணிப்பூரகத்தை அவன் செய்து அப்படியே உறங்கி விட வேண்டும். மணிப்பூரகத்திலேயே வச்சு தியானம் நல்லா ஆழ்ந்து பண்ணி அப்படியே தூங்கிடணும். மறுநாள் காலையில மீண்டும் மணிப்பூரகம் தவம் பண்ணி எவ்வாறு சூட்சும பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அது இயலும், முடியும். நாம் அறிந்திருக்க வேண்டிய, நமது அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டிய அது ஒரு சொத்து, ஒரு பொக்கிஷம். அது ஏன்னா இது போன்ற ஒரு நிகழ்வின் மூலமாக நான் இப்ப என்ன பண்றேன், சூட்சும பயணம் போக முடியும், அது இப்படியெல்லாம் போலாங்கிறத நான் இங்க ரெக்கார்ட் பண்றேன். இது இன்னும் எவ்வளவோ காலத்திற்கு ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் இந்த மெசேஜ் போய் சேரக்கூடியது. ஏன்னா அன்றைக்கு மகரிஷி அவர்கள் ஆழியாரிலே எங்களுக்கு ஆசிரியர் பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்த பயிற்சி இன்றைக்கு இல்லை என்று அறியப்படுகிறோம், இல்லையா? காரண காரியங்கள் உண்டு. ஏன்னா தகுதி உள்ளவர்களுக்கு தான் இது போன்ற பயிற்சிகளை கொடுக்கப்பட வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அதனால்தான் முறைப்படுத்தியிருக்காங்க. அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அந்த வகையிலே தான் அன்புள்ளங்களே, இவ்வாறு சூட்சும பயணமாக நாம் தொப்புள் மூலமாக
கருவுடலிலிருந்து நம்முடைய ஆற்றலை ஃபோக்கஸ் பண்ணி வெளியிலே வர முடியும், சூட்சுமத்தை வெளியிலே கொண்டு வர முடியும். சில பல மகான்கள் கூட அவர்கள் இங்கே நம்மோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். அங்கே ஒரு அன்பருக்கு ஒரு இடையூறு வருகிற போது அங்கும் சூட்சமமாக சென்று இருந்து அவர்களுக்கு பிளஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அறியப்படுகிறோம். பகவந்த சுவாமிகளும் கூட அது போல மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா மிராக்கிள்ஸ் பண்றது தவறுங்கிறது தான் நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையுமாக கூட இருக்கிறது. ஏன்னா பெரிய அற்புதங்களை நிகழ்த்துவது என்பது டு அட்ராக்ட் எனிபடி, அதுக்கான அது ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது. வேற ஒன்று, எங்கோ தொலைவில் உள்ள ஒரு பொருளை நம்ம கையில கொண்டு வர முடியும். கையை மூடி கையை திறந்தா கையில அந்த பொருள் வரும், முடியும். இட் இஸ் பாசிபிள். புரியுதுங்களா? லிங்கம் வரும், விபூதி வரும். இல்லை ஒரு பொருளை நம்முடைய மனோசக்தியினாலே இடவிட்டு இடம் நகர்த்த முடியும். எரியாத பல்பை எரிய பண்ணலாம் மனோசக்தியினால, பண்ணி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் எதற்காக என்ன சொன்னா, நாம இப்ப சுவிட்சை போட்டா லைட் எரிய போகுது, அது எதுக்கு இவ்வளவு பெருசு தவம் பண்ணி தவசக்தி அதுக்காக பிரயோகம் பண்ணணுங்கிறது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னா, நமக்கு மகரிஷி அவர்கள் ஆகினை துரியம் துரியாதீதம் பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். அதை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், அந்த பேருண்மை நிலையிலே நம்ம இணைத்து கொண்டால் நமக்கு என்ன நன்மைகளோ அது தானாக அமையும், நடக்கும். அதுல எந்த ஐயப்பாடும் வேண்டியதில்லை. நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் தூய்மையுடையதாக நேர்மையுடையதாக இருந்தால் அந்த நல்ல எண்ணங்கள், தூய எண்ணங்கள் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை. அது யாராக இருந்தாலும் சரி. எனக்குன்னு சொல்ல, காந்தியடிகள் சொல்லியிருக்காருன்னா அவருக்கு சொல்ல, அது உங்களுக்கும் உரியதுதான். இப்போ தூய எண்ணங்கள் வெற்றி பெறும். அதுல மன வலிமை வேணும். அதனால்தான் எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணிய தென்னியராக பெறுகிறேன் என்ற குரலை மறந்திருக்காதீர்கள். வேறொன்று அதான் அதுக்கு அர்த்தம். அப்படி இந்த தொப்புள் கொடி மூலமாக மணிபூரகத்திலே தவம் செய்து நம்முடைய உயிரை பிரித்தலை பேசுகிறோம். அதற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? நாம் அந்த நாளில் அதை எடுத்து தாயத்து பண்ணி பத்திரமா சேவிங்ஸ் பண்ணி வச்சோம். இப்போ ஸ்டெம் செல் பேங்க் இருக்கு. உங்களுடைய பிறந்த போது உள்ள அந்த ஸ்டெம் செல்ல தாயினுடைய தொப்புள் கொடி உறவை நாளைக்கு அது கடுமையான நோய்வாய்ப்படுகிற போது அது புத்துயிரை தரக்கூடியது. நாங்கள் வேணா பேங்க்ல சேர்த்து வைக்கிறோம்னு இன்னைக்கு விஞ்ஞானம் பேசுகிறோம். அப்ப நாம் எவ்வளவு அந்த போகர் முதலான பெருமக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சூட்சும பயணத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நாமளும் அதே மாதிரி திடீர்னு செய்யலாமானா இல்லை. ஏன்னா இது போன்ற உயர்ந்த உன்னதமான முக்கியமான விஷயங்களுக்கு குருவினுடைய வழிகாட்டுதல் தேவை. இப்போ நான் உரையில சொல்றேன், மணிப்பூரகத்துல இரவு தவம் செய்து காலையிலையும் தவம் செய்து சூட்சுமத்தை விரிக்கலாம் அப்படின்னு. பட் குருவினுடைய கைட்லைன் இல்லாம செஞ்சா வம்பு. 9 மைய தவம் என்று ஒன்று உண்டு. அதை தெரிஞ்சுட்டு காலையில தான் செய்ய சொன்னாங்க மகரிஷி. ஒரு அன்பர் என்கிட்ட சொல்றாரு, நான் மாலையில செய்யறேன், என் அனுபவங்கள் இப்படி இப்படின்னு பேசினார். நான் சொன்னேன், மாலையில செய்ய சொல்லி மகரிஷி சொல்லவே இல்லையே. ஏன்னா காலையில தான் அந்த 4 to 6 பிரம்ம முகூர்த்தம்ன்றது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் செய்யணும். அப்பதான் அது போன்ற விஷயங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு நேரம்ன்றதை புரிந்திருந்தார்கள் பெரியவர்கள். வேற ஒன்றும். அதனால முறைப்படி அருட்காப்பு போட்டு வித் ப்ரொடெக்ஷன் அதை எவ்வாறு சூட்சும பயணத்தை மேற்கொள்வது என்பதை அறிந்து உணர்த்தி கொடுத்தார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் என்று எண்ணுகிற போது நாம் எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்கள். அப்ப அந்த அனுபவங்கள் நாம் பெற முடிகிறது. ஆனா என்ன ஒண்ணு, நான் எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்ச சித்துக்கள் வேண்டாம்னு பேசியிருக்காங்க, பகவான் ரமணரும் அதை வெல்கம் பண்ணல, இன்னும் பெருமக்கள்லாம் பேசியிருக்காங்க. அப்ப நம்ம அப்படி அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க.
ஒரு சாமியார் வந்து தவம் பண்ணாரா 12 வருஷம். 12 வருஷம் தவம் பண்ணி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரா. சரி பாருங்க, நான் மிராக்கிள் பண்ண போறேன், தண்ணி மேல நடந்து அப்படியே ஆற்றை கடந்து அந்த பக்கம் போறேன் அப்படின்னு. அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு, 12 வருஷம் தவம் பண்ணி அதை கடைசியில் அரையணாவுக்கு வித்துட்டியப்பா அப்படின்னு. ஏன்னா ஓடக்காரங்கிட்ட அரையணாவை கொடுத்தா அவங்க கொண்டு போய் அடுத்த கரையில் விட்டுற போறான். 12 வருஷம் தவம் பண்ணி இப்படி இதை வித்துட்டியே அப்படின்னு. அது மாதிரிதான் அன்பு உள்ளங்களே, இந்த பயிற்சி ஆன்மாவை, அது சூட்சுமமான ஒன்று, அதை நுண்ணுடல் என்று சொல்லுகிறோம். நுண்மைத்தன்மை பெறுகிற போது கருவுடலிலிருந்து வெளிப்படவும் முடிகிறது. மறைந்திருப்போம். ஒரு நேரம் நான் இந்த நூல்லிய முன்பகுதிகளில் பேசியிருக்கேன். ஒரு திடீரென்று ஒரு பய உணர்வு ஏற்பட்டா என்ன நடக்குது? ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, ஷாக்கிங் நியூஸ் ஆர் எனிதிங் மேபி. ஆன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படிங்கிறோம். அவ்வாறு என்று பயப்படுகிற போது நம்முடைய உடலிலே இருந்து சூட்சும தேகமும் வெளிப்படுகிறது. காந்த உடல்னு சொல்றோம்ல, இப்ப அந்த காந்த உடல் வெளிப்படுகிற போது எப்படி உயிர் பிரிகிற போதும் ஆற்றல் வெளியேறுவது தானே. இப்ப 51% ஆஃப் அந்த உயிரின் தன்மை வெளியேறிய போது மீண்டும் வருவதில்லை. ஏதாவது ரேரா அதிர்ச்சி ஏற்பட்டு ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தா அப்ப மீண்டும் வந்துட்டு அனுபவங்கள் சொல்றதை பத்தி எல்லாம் நாம ஏற்கனவே தலைப்புகள்ல பேசியிருக்கோம். அப்ப அவ்வாறு உடலில் இருந்து உயிரை வெளிப்படுத்தவும் முடியும், அதை மீண்டும் உடலுக்கு கொண்டு வர்றதுக்கும் தெரியணும். உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன், மேல ராக்கெட் விட்டு போறாங்க. அவ்வாறு மேல ஸ்பேஸுக்கு போற வீரர்கள் அவர்களுடைய அந்த ஷிப் அந்த களத்திலிருந்து வெளிப்படுகிற போது ஒரு சில்வர் கார்டுன்னு இணைப்பு வச்சுட்டு தான் வெளியில போவாங்க. ஏன்னா திரும்ப வரணும் இல்லை, அந்த இணைப்பு இல்லாம போனா அப்புறம் வெளியில அவங்களும் சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். தெரியுதுங்களா? அது மாதிரி நிறைய குப்பையை கொண்டு போய் போட்டு வந்திருக்காங்க விண்வெளியில. ஏற்கனவே எத்தனை விட்டு அதெல்லாம் செயல்படாம போச்சோ அதெல்லாம் இன்னும் அப்படியே சுத்திக்கிட்டு இருப்போம் சிரஞ்சீவியா. உடல்களும் கூட கெட்டு போகாம சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க தெரிஞ்சிருப்பீங்களா என்னமோ. அது மாதிரி அன்பு உள்ளங்களே, அந்த சூட்சுமத்தை வெளியே கொண்டு வர்றது பெருசு இல்லை, அதை பயணம் செய்து மீண்டும் சேஃப்டியா வர்றதும். அந்த பயணத்தின் போது என்ன நன்மைன்னா, நம்ம இங்கிருந்தபடியே ஒருவருக்கு உடல்நல குறைவா இருக்காங்க, நம்ம சூட்சமாக போய் அவங்களுக்கு பிளஸ் பண்ணி வாழ்த்திட்டு வரலாம், எஃபெக்டிவா இருக்கும். இப்படி நேருக்கு நேராக நம்ம ஜீவகாந்த சக்தியை பயன் கொள்ள முடியும் என்று மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது நம்முடைய உடல் முழுவதும் செல்களால் ஆனது, உயிரணுக்கள் என்று சொல்லக்கூடியது. அந்த செல்கள் தான் பேசிக் பார்ட்டிகள். அதுல மையக்கரு இருக்கு, குரோமோசோம்ஸ் இருக்கு, டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு, கோல்கை பொருட்கள் இருக்கு, அதுலேயே வேக்கமும் இருக்கு. இதெல்லாம் அந்த காக்கப்பட்ட ப்ரொடெக்டடா ஒவ்வொரு செல்லும் இருக்கு. அந்த செல்லுல நம்ம ஜீவகாந்தம் போய் மேம்படுகிறது, காந்த களமாக மேம்படுகிற போது நம்முடைய உடலிலிருந்தும் காந்த அலை வெளிப்பட முடியும். நீங்க அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்முடைய பயிற்சிகள்ல ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்ல மகரிஷி கொடுத்துருக்காங்க. அதுல முதல்ல உண்டு கரும்புள்ளி பயிற்சி. அதை நோக்கி கொண்டு இருக்கிற போது, அந்த உணர்வோடு பார்க்கிற போது அந்த கருப்பு புள்ளி வெள்ளையாக மாறிவிடும், கருப்பு தெரியாது. இப்ப நம்முடைய ஜீவகாந்தம் அங்க ப்ரொஜெக்ட் ஆகி வெள்ளையா தெரியுதுங்கிறது உங்களுக்கு புரியலாம்னா, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, நியூஸ் வாசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? நியூஸ் வாசிக்கிறவங்க மட்டும் இருக்காங்கன்னு வைங்க, நீ மற்ற அதை நியூஸ் எல்லாம் வீடியோவில் காட்டுறாங்க, அது வேண்டாம். இப்போ நியூஸ் வாசிக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
இப்ப டக்குன்னு கரண்ட் போய் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட இதுவரையில நாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த காட்சி, அந்த செய்தி வாசிப்பாளர் அங்கே உட்கார்ந்து இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை வடிவமாக தெரியும். கரண்ட் போயிடுச்சு, அங்கே இருட்டாக தான் போச்சு, ஆனால் வெள்ளை வடிவமாக தெரியும். காரணம் என்ன? நம்முடைய ஜீவகாந்தம் நம் கண் மூலமாக ப்ரொஜெக்ஷன் ஆகி அங்கே போய் சென்ஸ் ஆகி உணர்ந்துகிட்டு இருந்தது இல்லை, அந்த ஜீவகாந்தம் தான் இப்போ அங்கே வெண்மையான வடிவமாக அந்த செய்தி வாசிப்பாளரை நாம் உணர முடிகிறோம். அதுபோலத்தான் இங்கே நாம் சூட்சுமத்தை உணர முடியும் என்பதும் சூட்சும பயணம் செய்ய முடியும் என்பதும் மிகச்சிறந்த ஒரு சிறப்பான விஷயங்கள், கண்டுபிடிப்புகள் நம்முடைய முந்தையோர்களுடைய நடைமுறைகள் இருந்திருக்கிறது வாழ்க்கையில். எனவே இந்த இறப்பு பற்றி தானே புத்தகத்தினுடைய தலைப்பு. அப்ப இறப்பு என்று சொல்லக்கூடியது எப்படி மனித வாழ்க்கையில் திருமணம் ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச், அதே போல பெரிய ஒரு நிகழ்வு இந்த இறப்பு என்று சொல்லக்கூடியது. அப்ப இறப்பின் போது நாம் எவ்வாறு அந்த இறப்பினை சந்திக்க வேண்டும் என்பது, அதை இன்னும் பெரிதாக பேசியதுதான் நீங்கள் அறிவீர்கள். அதை அடுத்த தலைப்புகள்ல பார்க்க போறோம், அதனால இப்ப தேவையில்லை. எனவே இன்றைக்கு நாம் அதுல அந்த இறப்பு பற்றிய அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்காக சொல்லிக் கொடுத்த ஒரு நிகழ்வு. கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா, கருமையத்தை ஆதியுடன் நினைத்தல் என்பது. அதுல ஆன்ம சாந்தி தவம்ன்றது பார்த்தோமா? இல்லை, அதுதான் இப்ப அடுத்த தொடர்கிறோம். உயிரானது அன்பிளசன்ட் ஸ்டேட்ல பிரிகிறது என்று சொன்னால், அதாவது அமைதி இல்லாத நிலையில அதிர்வலைகளாக பிரிந்தது என்று சொன்னார். பொதுவாகவே சாகும்போதாவது சங்கரா சங்கரான்னு சாகணும்னு சொல்லுவாங்க. அப்ப சிவனேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அசைவற்று இருக்கிற அந்த சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மத்தை குறிக்கும், பிரம்மமாயிருத்தல். அப்ப அப்படி இருக்க வேண்டியது மரணத்தின் போதுன்னா அந்த அழுத்தம் அதிகம். ஏன்னா சூட்சுமம் விரிகிற போது அந்த ஆன்மாவானது அந்த அமைதி நிலையில நின்று விட்டால் அது பெருமைக்குரியது, சிறப்புக்குரிய இறப்பு. நான் சாகர நேரத்துலையும் சொத்து வச்சுட்டு போனே, அதை ப்ராப்பரா உயில் எழுதி வைக்காம விட்டுட்டேனேன்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காருன்னு வச்சுப்போங்க ஒரு பேச்சு. நான் இவ்வளவு சீக்கிரம் போவேன்னு நினைக்கல நானே அப்படின்னு சொல்றவங்களே எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா இன்று வருமோ மற்றன்று நாளைக்கே வருமோ, ஏமா இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ, துன்று மல மாயை கடந்து வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அந்த சும்மா இருக்கிற சுகம் வந்துடுச்சுன்னு வைங்க, இந்த மரண பயத்துக்கு வேலை இல்லை. அதை அடுத்த தலைப்புக்குள்ள சிந்திக்க போறோம், அடுத்த வாரம் சிந்திக்க போறோம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, இந்த இறப்பின் போது ஒரு சிறப்பான சடங்கு, எப்படி கருமாதி என்ற ஒன்றை முந்தையோர்கள் வகுத்து கொடுத்தார்கள், அது என்ன, அதனுடைய அர்த்தங்கள்லாம் போன தலைப்பை பார்ப்போம். ஆனால் இப்ப மகரிஷி அவர்கள் ஆன்ம சாந்தி தவம்னு ஒண்ணு கொடுத்துடுறாங்க. ஏன்னா கும்பகோணத்தை மையமாக வைத்து உலக பொது அருள்நெறி சமயம் என்று ஒன்றை நிறுவி ஒரு ரிலிஜியனே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேதாத்திரி மகரிஷி. நாமெல்லாம் அந்த சமயத்தினுடைய உறுப்பினர்கள், இந்து சமயம் கடந்து உலக பொது அருள்நெறி சமய உறுப்பினர்கள் என்று பெருமைப்படலாம். அப்படி யோக நிலையிலே அந்த உயிர் ஒடுங்கி இருக்குமே ஆனால் சிறப்பு. அப்படி இல்லை என்றால் சாதாரணமாக மரணத்தை சந்தித்தது, நம்ம இயற்கை மரணம்னு ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படி உடம்பு இல்லாமல் சரியில்லாமல் இருந்து பிரிந்தது. அப்ப அந்த உயிருக்கு கர்மாதி சடங்குக்கு இணையாக ஒரு சடங்கை கொடுத்தாங்க, அதுதான் ஆன்ம சாந்தி அளித்தல் தவம் என்று பேர். இப்ப இறந்தவர்களுக்கு அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, போஸ்டர் கூட போடுவாங்க, ஆன்மா சாந்தி அடையட்டும், அவர் இரங்கலுக்காக பிரார்த்திக்கிறோம்,
சிவலோக பதவி அடைந்தார், வைகுந்த அங்கேயும் பதவி ஆயிடுச்சு, போஸ்டிங்ஸ் ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால அது அமைதி அடைதல் தான். அந்த அமைதியை அடைவிப்பதற்கு ஒரு முறையை சொன்னார் மகரிஷி அவர்கள். நம்முடைய அன்பர்கள் துரியாதீதம் எடுத்தவர்கள் இல்லையா? இப்போ குறைந்தபட்சம் துரியாதீதம் எடுத்தவர்கள் 7 பேர் இருந்து அந்த இறப்பு நிகழ்ந்த வீட்டில தவம் செய்து, நல்லா கவனிங்க, தவம் செய்து அவருடைய படத்தையும் வைத்து தவத்துக்கு முந்தி அந்த நீத்தார் நினைவு கூறுதல்னு அவரை ரிமைண்ட் பண்றது. இறந்து போனவங்களை பற்றி அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்க இப்படிப்பட்டவர், இப்படி ஒரு நல்ல சிறப்பானவர், ஒரு நல்ல குணம் படைத்தவர், உயர்ந்தவர், பண்பாளர், அந்த சிறப்புகளை எல்லாம் பேசுகிற போது அவங்க இங்க அந்த 16 நாள் வரைக்கும் இருக்காங்கன்னு பார்த்தோம் கர்மாதி சடங்குல இல்லையா? அப்ப இந்த ஆன்ம சாந்தி தவத்தின் போது நீத்தார் நினைவு கூறுதல்னு செய்யணும். அது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் சொல்ல முடியும், அடுத்தவங்க சொல்றதை விட. அதன் பின்னே தான் துரியாதீதம் நடத்தவங்க எல்லாம் இணைந்து துரிய நிலையிலிருந்து தவம் தொடங்குகிற போது இந்த இறந்து போனார்கள் இல்லையா, அவங்களுடைய உயிரையும் அந்த அலைகளையும் அங்கே கொண்டு வந்து அந்த அவருடைய உணர்வுகளோடும் நினைவுகளோடு என்ன பண்றது, மேலே கொண்டு போறது. விரிந்து 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 மேலே. அப்ப நீங்கள் அறிவீர்கள், ரொம்ப ஒரு மொராலிட்டி இல்லாத, பண்பு இல்லாத உயிர்கள் இறந்து போனா அது உலகளாவியே நிற்கும்ங்கிறது அறிவு. பண்பாளர்கள் இறந்து போனா கொஞ்சம் மேல்மட்ட அளவில் இருப்பாங்க. சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், ஞானியர்கள். அப்ப காரணம் என்னன்னா, இது பூக்கவர்ச்சியிலேயே நிற்குது. அதுக்குரிய காலம் வரும்போது தான் அது டிசால்வ் ஆகி போகும், அந்த அலையெல்லாம் கரைந்து விடும். ஆனால் மகான்கள் என்றைக்கும் உள்ளவர்கள். ஏன்னா அவங்க என்ன சங்கல்பம் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்ப வேதாதிரி மகர்ஷி நமக்கு என்ன சங்கல்பம் பண்ணிட்டு போனாங்க? ஓருலக கூட்டாட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம்னு கொடுக்கிறார். வேதாதிரியம்னு சிலபஸ் கொடுக்கிறார். உலக சமாதானம்னு நூல் எழுதுறார். இப்ப எல்லாரும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னு நினைக்கிறார். இப்ப அவர்லாம் சிவநிலைக்கு போயிடணும்னு போயிருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நம்ம எல்லோருடைய உள்ளங்கள்லையும் நாம தவம் செய்கிற போது மகரிஷி நம்மளே இருந்து இயக்கி கொள்ளுகிறார். உண்மை அது, நோ டவுட். மகரிஷி நம்மோட இருக்காங்க. ஏன்னா குருவனுடைய உயிரையை சேர்த்துதானே பிறவி எடுத்து வந்திருக்கோம். அம்மா உயிர் வந்தது, அப்பா உயிர் வந்தது, இங்க குருவனுடைய உயிரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப தவத்துல அந்த உயர்வு மேல போய் அன்னாருடைய நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சுமந்து மேல போறோம் துரியாதத்துக்கு. சக்திகளம் போன பின்னால அங்க அலை விரிந்த நிலையில அத எவ்வளவு விரிய 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 மேல சிவகலத்துக்கு போகும்போது அது டிசால்வ் ஆகி போகும். அப்ப இறைநிலையோடு ஒன்றி விடுகிறது. அப்ப சிவகலத்துக்கு போய் அங்கே ஓம் சாந்தி, அந்த ஆன்மா அமைதி பெறட்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் ஆன்ம சாந்தி தவம்னு பேர். இது எதற்கு ஒப்பானதுன்னா, கர்மாதி சடங்குல ஐயர் செய்யற சடங்குகளுக்கு ஈக்குவலானது. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன் போன தலைப்புல. பிண்டம் போடணும், வருஷம் திதி கொடுக்கணும், நம்ம கடமை. ஆனால் காசியில பிண்டம் போட்டா மறுபிண்டம் இல்லைங்கிறாங்க. அதுபோலதான் ஆன்ம சாந்தி தவம் நடத்திட்டோம்னா மறுபடியும் ஒரு கிரியை தேவையில்லை. புரியுதுங்களா? இப்போ நான் என்னுடைய பாட்டிக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆன்ம சாந்தவன் கையோட பண்ணிட்டோம். நான் எந்த விதமான கிரியைகளையும் வைத்துக் கொள்வதில்லை. அவங்களை நினைச்சு வணங்குறோம், பூஜையில வச்சு படம் வச்சு வணங்குறோம், அது வேற விஷயம். அப்படி இந்த இறந்து போனவங்களை திரும்ப இங்க கூப்பிட்டு வச்சு ஆடவும் கூடாது. அவங்க மேல போயிட்டாங்கன்னா அவங்க அமைதி நிலைக்கு போயிட்டாங்க. நாம காலம் பூரா அவங்கள நினைச்சு ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தா அது அவங்கள
அமைதி நிலைக்கு செல்ல விடாம தடுக்கிறதுக்கு ஒப்பான ஒரு செயல்தான். அதனால ஆன்மசாந்தி தவத்துல மேலே கொண்டு போய் அவங்கள கரைச்சிட்டு வந்துடும். அப்ப ஆன்மா சாந்தி பெற வாழ்த்துக்கிறோம். மலர் வளையம் வைத்து இரங்கல் தெரிவிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இப்ப என்னன்னு கேட்டா, இந்த நீத்தார் நினைவு கூறுதல் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்ப அவங்கள நினைக்கிறேன், ஏன்னா நாம ஒன்றி நினைக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அந்த அலைவேகம் இங்கதான் இருக்கு. அந்த அலைவேகத்தை கொண்டு போய் மேல ஆல்மைட்டியில ஒன்றிவிடக்கூடிய தவம் ஆன்ம சாந்தி அளித்தல் தவம். அதை முடிச்சுட்டு நான் மட்டும் திரும்பி இறங்கி வந்து துரியாதீதம் பண்றவங்க தானே செய்யணும்னு சொன்னேன். நான் மட்டும் திரும்பி வந்து மீண்டும் ஓம் சாந்தி என்று சொல்லி முடிச்சுக்கிறது. அதுல சங்கல்பம் எல்லாம் வராது, தெரிஞ்சுக்குவோம். அதுல வாழ்க்கை நல சங்கல்பம் எல்லாம் வராது. கீழே கொண்டு வந்து எங்கேயும் ஓம் சாந்தின்னு சொல்லி முடிச்சுக்கிறது சிறப்பு. அதுதான் முறையான ஆன்ம சாந்தி தவம் என்று அருட்தந்தை யோகிராஜ் வேதாதிரி மகரேஸ்வரர் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்றது இன்னைக்கு எத்தனை மனவளக்கலைஞர்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. சென்று சேர வேண்டிய ஒரு விஷயம். நம்ம மகரிஷி கண்டுபிடிச்சு நமக்காக கொடுத்த ஒரு உயர்ந்த விஷயத்தை தான் இன்னைக்கு தலைப்புல நாம சிந்திக்கிறோம். அப்படி அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சித்தபெருமக்கள் பாடும்போதெல்லாம் நாம இந்த தலைப்புல என்ன விளக்கியிருக்கோம்னா, மறுபிறவி இல்லைன்னு விளக்கியிருக்கோம் இல்லையா? புத்தகத்தினுடைய மெயின் கண்டென்ட் என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா, நீங்க புத்தகம் எழுதியிருக்கீங்களே, அப்ப இந்த பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் என்ற இந்த நூல்ல முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பகவத்கீதை உட்பட மறுபிறவியை பற்றி பேசியிருக்கிறது. சரியா? ஆனால் மறுபிறவி இல்லை, இல்லாம போறதுக்கு என்ன வழின்னு பேசினது தான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. மறுபிறவி வேணுமா வேணாமா? இனி பிறவி வேண்டேன்னு தானே எல்லாரும் படாப்பட்டு பாடி இருக்காங்க, பேசியிருக்காங்க. அது எப்படின்னு பேச வேண்டியது முக்கியம்னு தான் இந்த நூல் எழுதினே தவிர எனக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தின்னு இந்த புத்தகத்தை எழுதலை. சரியா? ஆகினால அதற்கு ஆதாரமாகத்தான் பாடுகிற போது, கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா இல்லையா? உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடல் புகா. இறந்து போன உடல் மீண்டும் ஒரு உடலுக்குள்ள போறதுன்றது கிடையாது. விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா. இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே என்று ஆதாரத்தோடு இந்த புத்தகத்துல பேசியிருக்கேன். அதுதான் சிறப்பு. அதனால மனதில் வைத்துக் கொள்ளும். இப்ப சாக போறோம்னு சொன்னாலும் இந்த அளவுக்கு சிறப்பா எனக்கு நல்ல ஞானத்தை எல்லாம் கொடுத்து குருவும் கிடைச்சு நாம பாக்கியவான்களாக துரியாதீதம் அனுபவிச்சிருக்கோம்னு சொன்னா, இதுக்கு மேல நமக்கு என்ன அரியர் பேப்பர் இருக்கு? இப்ப போக சொன்னாலும் ஐ எம் ரெடி டு டிக்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்னைக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டாலும், இறைவா நீ அழைக்கின்ற நேரம் நான் வருவதற்கு தயார் என்று நம்பிக்கையோட தைரியத்தோடு இருக்கலாம். அதுக்காக இப்ப நாமளா போறேன்னு சொல்லி நாம சொல்றதுக்கு நாம அதிகாரி கிடையாது. அதையும் சொல்லிடுறேன் இந்த நேரத்துல. எப்ப போகணும்னு கேட்கறதுக்கும் நம்ம அதிகாரி கிடையாது. ஆனா சில ஜீவன் முக்தர்களும் ஞானியர்களும் தன்னுடைய மரணத்தை முன்னதாகவே தெரிவிச்சிருக்காங்க. முடியும், அது பாசிபிள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இறப்பு வருதுன்னா இந்த டேட்ல இந்த நேரத்துல இறக்க போறேன்னு சொல்லியே அவங்க மரணத்தை சந்தித்த சம்பவங்களை எல்லாம் மகான்களுடைய வாழ்க்கையில நாம் அறியப்பட்டு இருக்கிறோம். இப்ப அதெல்லாம் உண்மையானு கேட்டா உண்மைதானே? அப்ப அது பொய்யாகாது இல்லையா? அதனாலேதான் இந்த பாடல் மிகச் சிறப்பு. கறந்த பால் முலை புகா இல்லையா? உங்களுக்கு அர்த்தம் தெரியும். மாட்டினுடைய முலையில மீண்டும் போய் சேராது. கடைந்த வெண்ணெய் மோர் புகா. கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தாச்சு, நீங்க எவ்வளவு வேணாலும் அந்த வெண்ணெய் கொண்டு போய் மீண்டும் கரைச்சு பாருங்க, தண்ணியிலையோ மோர்லயோ போகாது. உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா. இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையேன்னு 3 தடவை அடிச்சு பேசியிருக்காங்கன்றதுல இருந்து சிவாக்கியருடைய பாடல் இது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அடுத்த வாரம் நாம மரணவிழா பெருவாழ்வு பற்றியும் சிந்திக்கலாம். மரணத்தை வெல்லுவதற்காக ஒரு மந்திரத்தை கொடுத்தார்கள் பெரியவர்கள்.
அதுக்கு பேர் மிருத்யுஞ்சய மந்திரம்னு பேர். உங்களுக்கு தெரியுமா என்னமோ ஒரு கமல்ஹாசன் படத்திலேயே இவன் சாகவே மாட்டேங்கிறா, இவனுக்கு அந்த மந்திரம் தெரிஞ்சிருக்குன்னு ராஜா அந்த மந்திரம் சொல்றான்னு உயிரை வாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அழகிய ஒரு படம் எடுத்தாங்க. என்ன படம்னு பேர் தான் ஞாபகம் இல்லை எனக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னா, மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒன்று உண்டு. அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அதை பற்றி அடுத்த வாரம் சிந்திக்க போகிறோம் என்று கூறி, இந்த ஒரு நல்ல சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய முந்தையவர்களுடைய பொக்கிஷங்கள். இதெல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்றதுக்கு நாம தாத்தா பாட்டிக்கு தெரியணும். இந்த தாத்தா பாட்டியே இன்னைக்கு வெத்து வேட்டா உட்கார்ந்துருந்தா இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள்லாம் எப்ப அடுத்த தலைமுறைக்கு ரீச் ஆகுது? அதனால்தான் நீங்க என்ன பண்ணணும், உங்க பேரன் பேத்திக்கெல்லாம் எடுத்து இதெல்லாம் சொல்லணும். சரியா? சொல்லுவீங்கல்ல? சொல்லுவீங்களா இல்லையா? நான் சொல்றேன்னு நீங்க சொல்லுங்க. சொல்றேன்னு சொல்லுங்க. அவங்க வந்து கேட்கிற நேரம் ஒண்ணு வரும். நீங்க சொல்றேன்னு மட்டும் சொல்லிடு. வேற ஒண்ணு நான் சொல்ல தயாரா இருக்கேன். யாரு கேட்டாலும் உங்க பேரன் பேத்தி தான் கேட்கணும்னு நினைக்காதீங்க. யாரோ ஒரு பேரன் பேத்தி வந்து எனக்கு இந்த நல்ல விஷயங்களை சொல்லுன்னு கேட்டாலும் அது கன்வே ஆகிறது தானே. இங்க சொல்லணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுக்குரிய கை அங்க வந்துடும். அது இறைநிலை, அது ஆல்மைட்டி, பிரபஞ்சத்தினுடைய சக்தி. அது பிரபஞ்சம் எதுக்கு யார் வேணுமோ இணைத்து கொடுக்குமா? புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு என்ன வேணுமோ இணைத்து கொடுக்கும். நீங்கள் சில நன்மைகளை எல்லாம் பெறணும்னு யாரோ தேடி இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரை கொண்டாந்து இணைச்சு கொடுக்கும். அது வான்காந்தம், பிரபஞ்ச காந்தம் என்று சொல்லக்கூடியது. சந்திப்போம், மீண்டும் தொடர்வோம் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே நல்ல ஒரு அருமையான தலைப்பு, இந்த சிதறனுடைய சூட்சும பயணமும் என்ன ஆன்ம சாந்தி தவம் என்பது. இதெல்லாம் முறையா குரு மூலமாக வழிகாட்டலோடு வித் சேஃப்டி வால்வ், தட் இஸ் எது அருட்காப்பு இல்லாமல் செய்யக்கூடாது. இதெல்லாம் முன்கூட்டி சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொன்னதுனால நீங்க தானே ஐயா நான் எல்லாம் செய்யலாம், இப்படி தொப்புள் மூலமா போலான்னு அப்படின்னு நீங்களா முயற்சி பண்றது கூடாதுங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. அதனால சில மெத்தட் ஆஃப் சேஃப்டி வேஸ் அண்ட் மீன்ஸ் சூட்சும பயணத்தில் முயற்சி கொடுத்துருக்காங்க. தானாக யாரும் முயற்சி சிக்காதீங்க என்று கூறி, இந்த இத்தகைய பொக்கிஷங்கள் எல்லாம் நம்முடைய முந்தையோர்கள் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு பிரசன்டேஷன். அதை நீங்களும் பெற்று நீங்களும் உணர்ந்து மகிழ்ந்து நிறைவீர்களாக என்று கூறி, இந்த இனிய மாலை போதலே இன்றைக்கு புதிதாக இணைந்து இருக்கக்கூடிய திரு கேசவுல அவர்கள், ரகுராம், நீங்கள்லாம் வந்து டெலிகிராமில் எனக்கு ஒரு ஹாய் போட்டு இணைந்து கொள்ளுங்கள். குழுவில் என்னுடைய உரைகளை தொடர்ந்து கேட்கலாம். வாழ்வியல் வசந்த யோகா புதன்கிழமை மாலை வகுப்புகளில் வழக்கமாக இணைந்து கொண்டு பயன்பெறுங்கள் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறக்க அதே இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்தமைகின்றேன். வாழ்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி, நிறைவு. இப்ப கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம், வாங்க. இந்த பதிவு எடுத்தா போல ஆன்மீக அறிவியல்லாம் வந்துடும் யூடியூப்ல. நீங்க என்னுடைய குழுவில் இணைந்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்பீச் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். சரி, என்ன தேவசிகாமணியம்மா கேள்வி இருக்கா? மோகனாம்மா, வாகிறதையுமே நான் முந்தைய வந்தீங்க, இப்பதான் வர்றீங்க மறுபடியும்? ஐயா நான் கொஞ்சம் வெளியில இருக்கேங்க ஐயா. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க. அது மாதிரி டெலிகிராம்லயும் குழுவில் ஒரு ஹாய் போட்டுருவோம். உங்களுடைய டெலிகிராம்ல எனக்கு ஒரு ஹாய் போட்டு இருக்கீங்களா இணைப்புல? அதுல ஆமாங்க ஐயா, உங்க நம்பர் என்கிட்ட இருக்குங்க ஐயா. நம்பர் இருக்கும் டெலிகிராம்ல இணைப்பு. எனக்கு ஒரு முறை என்னாச்சு, எல்லா டெலிகிராம் இணைப்பும் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதனால இப்ப குழுவில் இப்போ அளவா தான் இருக்கேன். சரிங்க. சரி, அப்ப அம்மா முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாமா? சரி,
உலக நல வாழ்த்து பாடி நன்றிகள் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், நிறைவு.